Hello everyone. Thanks for jumping into our YouTube channel. இந்த வீடியோல நம்ம 12th காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 1 VSA தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோல சொன்ன மாதிரி தான் என்ன சப்ஜெக்ட் படிச்சாலும் இன் டெப்த் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சோம்னா இட் வில் பி ஸோ ஹெல்ப்ஃபுல். நாட் ஜஸ்ட் ஸ்கோர் மார்க்ஸ் பட் இன் கேஸ் நீங்க ஃபியூச்சர்ல என்ன எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணாலுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. அண்ட் இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் மாதிரியான ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸை கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ரைட் ஃப்ரம் யோர் ஃபர்ஸ்ட் பேஜ் ஆர் ஃப்ரம் யோர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஈவன் நீங்க இப்போ இன்கேஸ் ஃபியூச்சர்ல பிசினஸே ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கான்செப்ட்ஸ் இந்த தியரிஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நவ லெட்ஸ் கெட் இன்டு இட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் மேனேஜ்மெண்ட்? மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்றது தான். இப்போ நம்ம வந்துட்டு கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணி ஆன்சர் சம்மரைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், எக்ஸாம்பிள்ஸ் தரேன், ஸோ தட் நீங்க பெட்டரா இதுக்கு இந்த ஆன்சர் கூட வந்துட்டு யூ கேன் ரிலேட். ஸோ இப்போ மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ நீங்க வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க கரெக்டா? இப்போ உங்களுக்கு வந்து ஃபேர்வெல் பார்ட்டி கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்களேன். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபுட் பார்த்துப்பாங்க, அண்ட் மேபி இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து டிராவல் அக்கமடேஷன் அதெல்லாம் பார்க்கலாம், அண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் இன்விடேஷன்ஸ் இதை பத்திலாம் வந்து அவங்க அதை வந்து தே மே டேக் கேர். இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து சரியான நேரத்துல ஒர்க் முடிக்கிறாங்களா அப்படின்றத யாரோ ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணுவாங்கல்ல, அந்த கோஆர்டினேட் பண்ற ப்ராசஸ் தான் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? இப்போ இதை ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். மேனேஜ்மெண்ட் இஸ் கோல் ஓரியன்டட். அதாவது இந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஃபுட் பார்த்துக்கிட்டாங்க, இன்னொரு ஸ்டூடெண்ட் டிராவல் பார்த்தாங்க, இன்னொருத்தவங்க ஃபுல் கோஆர்டினேஷன் பார்த்தாங்க இல்லையா? இவங்க எல்லாரோட ஒரே மெயின் கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேர்வெல் பார்ட்டியை பெஸ்டா பண்ணணும் அப்படின்றதுதான். ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் கோல் ஓரியன்டட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் வித் அண்ட் த்ரூ அதர்ஸ். அதாவது ஒன்னு இவங்களே சேர்ந்து இந்த கோல் அச்சீவ் பண்ணுவாங்க, ஆர் தே கேன் கெட் ஹெல்ப் ஃப்ரம் சம்வன் அண்ட் ஃபினிஷ் இட். அதாவது எப்படியா இருந்தாலும் இந்த டாஸ்க் முடிச்சு அவங்க மெயின் கோல் அட்டைன் பண்றாங்கல்ல, இதுதான் என்டையரா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இவ்வளவுதான். ஜஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் பிகாஸ் விஎஸ்ஏ இல்லையா, 2 மார்க்ஸ்க்கு இது 2 பாயிண்ட்ஸ் எழுதினீங்கனாலே போதும். இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இப்ப செகண்ட் ஆன்சர் பார்க்க போறோம். லிஸ்ட் அவுட் தி மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்ல என்னது அப்படின்னு நம்மள கேக்குறாங்க. இது ஜஸ்ட் ஒரு 6 to 7 பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த பாயிண்டர்ஸ்க்கான மீனிங் என்ன, ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்னா என்னன்றதை பார்க்கலாம். சரிங்களா? மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ஒரு மேனேஜர் ஆர் ஒரு சீனியர் பர்சன் இருக்காங்க வச்சுக்கோங்க, அவங்க எடுக்க போற டெசிஷனுக்கு ஹெல்ப்பா இருக்கக்கூடிய எல்லாமே டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிம்பிள் சொல்லணும்னா, இப்போ கேக் பண்றீங்க வச்சுக்கோங்க, அதுக்கு பேசிக் டூல்ஸ் தேவைப்படும்ல, பைப்பிங் பேக் ஆர் ஓவன் ஆர் வாட் எவர். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாமே தான் கேக் பண்றதுக்கான லைக் ரிக்வயர்ட் டூல்ஸ். அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்கான டூல்ஸ் வந்து இது எல்லாமே இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா அக்கவுண்டிங், பிசினஸ் லா, சைக்காலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், டேட்டா ப்ராசஸிங். ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் அப்படின்னு சொல்றேன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பிகாஸ் உங்களுக்கு மேபி லேட்டர் டேஸ் 5 மார்க் ஆர் 3 மார்க் கேங்கன்னா இது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். சரிங்களா? பட் அக்கவுண்டிங் ஏன் சொல்றோம்னா, கம்பெனில எவ்வளவு இன்கம் வருது ஆர் எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் வருது, இந்த மாதிரியான அக்கவுண்ட்ஸ் பேஸ்ட் லைக் டேட்டா அது பத்தின தெரிஞ்சுக்கிறதுக்காக மேனேஜ்மெண்ட் டூல்ல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அக்கவுண்டிங். செகண்ட் ஒன் பிசினஸ் லா. அதாவது இப்போ ஒரு கம்பெனி ரன் பண்றாங்கன்னா என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் லாஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பிசினஸ் லா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சைக்காலஜி பார்க்க போறோம். சைக்காலஜில ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கோங்களேன், ஒர்க்கர்ஸ் அண்ட் கஸ்டமர் பேஸ். ஸோ நமக்கு கூட ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் ஒர்க்கர்ஸ் அவங்க சைக்காலஜியும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்ட் கஸ்டமர் பேஸோட சைக்காலஜியும் இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே இருந்தாதான் யூ கேன் ரன் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பிளெண்டடா ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு மேனேஜ்மெண்ட் ரன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன பார்ப்போம், டேட்டா பேஸ் பண்ணி பிசினஸ்ல இருக்க டேட்டாஸ் வச்சு பண்ணக்கூடிய எல்லா ஸ்டடிஸ் எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல போயிடும். அண்ட் தென் கம்ஸ் எக்கனாமெட்ரிக்ஸ். ஸோ எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படின்னும் போது திஸ் இஸ் எக்கனாமிக்ஸ் பிளஸ் டேட்டா வச்சு ஃபியூச்சரை அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபியூச்சரை அனலைஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் இஸ் டேட்டா ப்ராசஸிங். இந்த ஆக்சுவலி எதுக்கு டேட்டா ப்ராசஸிங் இஸ் ஆல்சோ அ டூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம்னா, இன்ஃபர்மேஷனை ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்றதுக்கு அண்ட் ஃபியூச்சர் பிசினஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்றதுக்கு இது எல்லாத்துக்குமே டேட்டா ப்ராசஸிங் யூஸ் ஆகும். ஸோ இன் வெரி சிம்பிள் லிஸ்ட் அவுட் தி மேனேஜ்மெண்ட் டூல் சொன்னாங்கன்னா அக்கவுண்டிங், பிசினஸ் லா, சைக்காலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், டேட்டா ப்ராசஸிங், அவ்வளவுதான். இது ஜஸ்ட் ஒரு 2 மார்க். So next comes the third question. State the meaning of authority.
ஸோ அத்தாரிட்டினா என்ன? ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா? அத்தாரிட்டினா ஒரு மேல் அதிகாரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மேல் அதிகாரினா லைக் ஒரு லீடரோ இல்ல ஒரு மேனேஜர் இல்ல லீட் யாரோ ஒரு சுப்பீரியர் ஒரு ஹெட் ஒருத்தவங்க இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அவங்க கீழே வேலை செய்யறவங்கள சப்பார்டினேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இருக்கக்கூடிய அந்த லீட் ஒரு மேனேஜரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சுப்பீரியர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க கீழே வேலை செய்யறவங்கள சப்பார்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அத்தாரிட்டி அப்படின்றவங்க அந்த சப்பார்டினேட்ஸ்க்கு வேலை சொல்லி கொடுக்கறதுக்கான அவங்க கிடைக்கிற அதிகாரம் இருக்கு இல்லையா? அதுதான் அத்தாரிட்டி. இப்ப சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்ப ஸ்கூல் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? உங்க ஸ்கூல்ல உங்க பிரின்சிபல் வந்து டீச்சர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. கரெக்டா? டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் நம்ம ஃபாலோ பண்ற ஹைரார்கி. ஸோ பிரின்சிபல் டீச்சர்ஸ்க்கு அட்வைஸ் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதும், டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கு மத்தவங்க வேலை சொல்லி உரிமையா வேலை சொல்லும் அந்த உரிமை இருக்கு இல்லையா? அதுதான் அத்தாரிட்டி. ஸோ இப்ப பார்க்கலாம் பாருங்க. அத்தாரிட்டி மீன்ஸ் த ரைட் ஆஃப் அ சுப்பீரியர் to give order to his subordinate. So நீங்க பார்க்க வேண்டிய மெயின் வேர்ட் superior, subordinate and the right to give order. ஓகேங்களா? இவ்வளவுதான் இந்த ஆன்சர். ஸோ இந்த 2 மார்க் வந்துட்டு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஜஸ்ட் 3 வேர்ட்ஸை மெமரைஸ் பண்ணீங்கனாலே இந்த 3 மார்க்கே ஓவர். நெக்ஸ்ட் 4th ஒன் போலாமா? நெக்ஸ்ட் 2 மார்க். வாட் டு யூ மீன் பை ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்? இப்போ ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இதுலயும் உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னா என்ன நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. பட் தட்ஸ் ஃபைன். நான் ஜஸ்ட் உங்களுக்கு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இப்போ ஒரு மேனேஜர் ஆர் சுப்பீரியர் இருக்காங்க வச்சுக்கோங்க. அவங்க ஒரே நேரத்துல எவ்வளவு பேரை சூப்பர்வைசர் எவ்வளவு பேரை மேனேஜ் பண்றாங்க அவங்களால பண்ண முடியும் அப்படின்றது சொல்றதுதான் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அப்ப எக்ஸாம்பிள் உங்க கிளாஸ் எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க வந்து 12 பின்னு வச்சுக்கலாமே. 12th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாஸ் டீச்சர் இருக்காங்க. ஓகேவா? உங்க கிளாஸ் டீச்சர் இருக்காங்க. அவங்க 40 ஸ்டூடெண்ட்ஸை வந்து மேனேஜ் பண்றாங்க. ஓகேவா? சோ அந்த டீச்சர் மேனேஜ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கவுண்ட் அதான் இந்த 40 இருக்குல்ல, இதுதான் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு சுப்பீரியர் ஒரு மேனேஜர் ஒரு ஹூஎவர் இட் இஸ் அவங்களால எவ்வளவு பேரை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இப்ப ஆன்சர் பாருங்க. The span of management refers to the number of subordinates who can be managed efficiently by a superior. இப்ப இதே கிளாஸ் டீச்சர் கிட்ட 40 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்க கிட்ட நெக்ஸ்ட் இயர் நீங்க போயிட்டு ஒரு 80 ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்க சொல்றீங்க. ஓகே 180 வச்சுக்கோங்க. 180 ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்க சொல்றீங்கன்னா அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஆனா எஃபிஷியன்டா மேனேஜ் பண்ண முடியுமான்றது ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ ஒரு மேனேஜர் ஒரு சுப்பீரியர்னால எவ்வளவு சப்பார்டினேட்ஸை எஃபிஷியன்டா மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு பாக்குற அந்த கவுண்ட் இந்த எண்ணிக்கை தான் வந்து ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு புரியுதா? ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் 12th விஎஸ்ஏ ஃபர்ஸ்ட் சாப்டரோட விஎஸ்ஏ. ஸோ இன் கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா யூ கேன் ட்ராப் டவுன் இன் காமெண்ட்ஸ். வீல் கெட் பேக் டு யூ as soon as possible. உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா ப்ளீஸ் ரீச் அவுட் டு அஸ். ஸோ மூவிங் ஃபார்வர்ட் நம்ம இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் ஃபார் ஆல் தி சாப்டர்ஸ் அண்ட் ஃபார் ஆல் விஎஸ்ஏ எஸ்ஏஸ் எல்லாமே வந்து லைன் பை லைன் வித் கீவேர்ட்ஸோட கொடுக்குற ஆன்சர்ஸை நீங்கள் படிச்சுக்கோங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் do like, share, subscribe and comment down for any doubts. So let's learn, grow and succeed together. Thanks for watching.